இந்த மனுஷன் ஒர்க் லோட பத்தி பேசுறது கிடையாது. தனக்கு பேரு, புகழ்லாம் குடுக்குறாங்களா இல்லையாங்கிறத பத்தி கவலைப்படுறது கிடையாது. ஆனா பெர்ஃபார்மன்ஸ், பெர்ஃபார்மன்ஸ், பெர்ஃபார்மன்ஸ் ஃபிட்னஸ் லெவல் வேற லெவல். இவருக்கு குடுக்க வேண்டிய கிரெடிட்ட நெறைய நேரங்கள்ல நம்ம குடுக்க மறந்துடுறோம். கிரிக்கெட் ரசிகர்களாக இருந்தாலும் சரி, கிரிக்கெட் உலகமாக இருந்தாலும் சரி, பத்திரிகையாளர்களா இருந்தாலும் சரி, அப்படின்னு தான் எனக்கு தோணுது. த லைன் ஹார்ட்டட் ஒன் அண்ட் ஒன்லி முகமது சிராஜ். வாட் அ பவுலர்! வாட் அ கிரிக்கெட்டருங்க! வாட் அ ஹியூமன்ங்க ஹி இஸ். வேற லெவலுங்க அவரு. உண்மையிலேயே இட்ஸ் அ ரைட் டைம் டு அக்னாலட்ஜ் ஹிம்ங்க. இந்த டெஸ்ட் சீரிஸ்ல 5 டெஸ்ட் மேட்சும் தொடர்ந்து விளையாடுறாரு. அவருக்கு இன்ஜுரி, எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு, எனக்கு ரெஸ்ட் குடுங்க, எதுவுமே கேட்கறதில்ல. விளையாடிட்டே இருக்காரு. இதே நேரத்தில நாம இவர கொண்டு போய் பும்ராவோட கம்பேர் பண்றது, பும்ராவோட இவர கம்பேர் பண்றது அத பண்ண வேணாம். பும்ரா இஸ் அ ஸ்டார் பிளேயர். தேர்ஸ் நோ டவுட். ஆனா, பும்ராவால தொடர்ந்து 5 டெஸ்ட் மேட்ச் விளையாட முடியல. அவருக்கு இன்ஜூரி இருக்கு. நெறைய கன்சர்ன்ஸ் இருக்கு. அதே நேரத்தில பும்ராவுக்கு எவ்ளோ இம்பார்ட்டன்ஸ் தரமோ, அதே அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் முகமது சிராஜுக்கும் குடுக்கணும். இந்த டெஸ்ட் சீரிஸ்ல அவர் தான் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கரா மாறியிருக்காரு. 18 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த டெஸ்ட் சீரிஸ்ல மட்டும் 150 பிளஸ் ஓவர்ஸ் போட்டிருக்காருங்க மனுஷன். என்ன பெர்ஃபார்மன்ஸ் குடுத்திருக்காருங்க. வாவ்! என்ன பொறுத்தவரைக்கும், மத்த செலிபிரிட்டி கிரிக்கெட்டர்ஸ், மத்த ஸ்டார் கிரிக்கெட்டர்ஸோட கம்பேர் பண்ணும்போது, முகமது சிராஜ் எந்த விதத்திலயும் குறைந்தவர் அல்ல. ஹி இஸ் அ ஸ்டார் பெர்ஃபார்மர். ஹி இஸ் அ ஸ்டார் பிளேயர். பிக் ஹார்ட்டட் கை. 200% டெடிகேட்டட் கை. ஸோ, நம்ம முகமது சிராஜோட பெர்ஃபார்மன்ஸுக்கு ஒரு தம்ஸ் அப் போட்டு விடுங்க. சிராஜ் பாய்! வேற லெவல் நீங்க.